டிஆர்பி நடந்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஜி டெரிபி எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், இது போக இன்னும் ஒரு சில எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? எஸ்ஜிடி. இந்த எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? 2025க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? ஒரு சில டீச்சர்ஸ் டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் லாஸ்ட் வீக் வரைக்குமே, நேற்றே வரைக்குமே என்ன இருந்துச்சு அப்படின்னா, கூடிய விரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளை கொடுத்தாங்க. சிஎம் நினச்சாங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், அதே மாதிரி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர், இது போக ஃபர்தராக உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே 1 by 1 பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் இவங்க பண்ணலை. ஓகே, டிஆர்பி நடந்தக்கூடிய டெட் எக்ஸாம், பிஜி டெரிபி எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், இது போக இன்னும் ஒரு சில எக்ஸாம் இருக்குது. இந்த எக்ஸாமுக்கான 2025க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச செகண்டரி கிரேட் டீச்சர் எஸ்ஜிடி, இந்த எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க? 2025க்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் மன குழப்பத்தில் இருந்துகிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் டிஆர்பி போர்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொல்கிற பதில் லாஸ்ட் வீக் வரைக்குமே, நேற்றே வரைக்குமே என்ன இருந்துச்சு அப்படின்னா, கூடிய விரைவில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ரீப்ளை கொடுத்தாங்க அந்த டிஆர்பி என்கொயரி நம்பருக்கு கால் பண்ணி கேட்கும்போது. ஆனால் இன்றைக்கி நம்ம கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாமுக்கு கேஸ் இருக்குது, அதனால நாங்கள் ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. பட்டு கூடிய விரைவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட 1.5 இயரை கடத்திட்டாங்க. இப்போ கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது எதில் போய் முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி சீரியஸாகவே தெரியலை. சேம் டைம் இந்த வருஷத்துக்கான வருடாந்திர கால அட்டவணையுமே பப்ளிஷ் பண்ணலை. இவங்க ப்ராப்பராக வருடாந்திர கால அட்டவணை பப்ளிஷ் பண்ணாலுமே எக்ஸாம் காண்டக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி காண்டக்ட் பண்ணினாலுமே ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணலை. நம்ம கேட்டுக்கிட்டே ரெகுலராக கேட்டோம் அப்படின்னா, கேஸ் இருக்குது, நாங்கள் பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு இடையில் நிறைய டீச்சர்ஸ் டெட் எக்ஸாம், பேப்பர் 1, பேப்பர் 2, பிஜி டெரிபி எக்ஸாம், பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா போட்டித் தேர்வுக்குமே படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஆக்சுவலாக டிஆர்பி ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ வரைக்குமே டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் பப்ளிஷ் பண்ணலை. பட் இருந்தாலுமே ஸ்டில் நிறையா டீச்சர்ஸ் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு பாசிட்டிவ் மைண்டோட. அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் மட்டும் ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக ரொம்ப புலம்பிக்கிட்டு படிக்காமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு தீர்வு வேணும் அப்படின்னா டிஆர்பி போர்டு மட்டும்தான் அதுக்கான பதிலை கொடுக்க முடியும். சேம் டைம் ஒரு ஆட்சியில் மக்களுக்கு சிறப்பான ஆட்சியை கொடுக்கல அப்படின்னா அந்த ஆட்சிக்கு நற்பெயரே கிடையாது. அப்படி இருக்கும்போது டிஆர்பி போர்டு மட்டும் இல்லை, டிஎன்ஒய்எஸ்ஆர்பி போர்டுமே மாணவர்களுக்கு ஒரு பெரிய வேலையை பண்ணிட்டாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் மட்டும்தான். நம்ம போர்டை மட்டுமே தப்புக்கு சொல்ல முடியாது. சேம் டைம் போர்டானது ஒரு வேலையை கவர்மெண்ட் கொடுக்கும், அந்த வேலையை முடிச்சு கொடுக்கக்கூடியது தான் இந்த போர்டு. அது டிஆர்பி போர்டாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பியாக இருக்கட்டும். இந்த 3 போர்டோட வேலை என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு தேவையான மேன் பவரை ரெக்யர்மெண்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த ரெக்யர்மெண்ட் போர்டு. அப்படி இருக்கும்போது சிஎம் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த போர்டு அதை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது சிஎம் அந்த இது இல்லாமல், கண்ட்ரோல் இல்லாமல் போர்டு கிடையாது. அப்படி இருக்கும்போது சிஎம் நினச்சாங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர் எக்ஸாம், அதே மாதிரி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர், இது போக ஃபர்தராக உள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே 1 by 1 பப்ளிஷ் பண்ணலாம். ஆனால் இவங்க பண்ணலை. ஓகே, ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இருந்தாலுமே டீச்சர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு இப்போ வரையுமே பப்ளிஷ் பண்ணலை. இப்போ ரீசெண்டாக கேட்டோம் அப்படின்னா, செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாமுக்கு கேஸ் இருக்குது, அதனால நாங்கள் பப்ளிஷ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் நியமன தேர்வு, அதுவுமே எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சருக்கு பப்ளிஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு, இன்னும் அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கல. அதுக்குமே என்ன ரீசன் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸாகவே தெரியலை. இதுக்கு இடையில ஆனுவல் பிளானர், ஸோ ஆனுவல்
பிளானர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் லாஸ்ட்டு அப்படி இல்லைன்னா ஜனவரி மந்த் ஃபஸ்ட் வீக்கில் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணணும். பட் இப்போ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி வந்துருச்சு, இப்போ வரையுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து இல்லை. பட் எக்ஸாம் வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷன் எப்போ, சேம் டைம் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ. இந்த 2 எக்ஸாமினேஷனுக்குமே வந்து நிறைய மாணவிகள், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. மனம் தளராமல் படிக்கக்கூடிய வேலை மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறவங்க இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, நான் படிக்கவே இல்லை, நான் வந்து சும்மா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வந்து நம்பாதீங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் டிஆர்பின்னு சொல்லி நிறைய எக்ஸாம் வந்து காண்டக்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பிஜிடிஆர்பி எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம், இது போக பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி நிறைய எக்ஸாமுக்கு வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா தப்பிச்சு போயிருவீங்க. நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா கால்பர் வரும்போது மாட்டிக்கிடுவீங்க. சேம் டைம் என்ன அப்படின்னா ரீசெண்டாக வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த சிலபஸ் செஞ்சதுக்கு அப்புறமா நிறையா டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் இருந்ததை விட இன்னும் பர்ஃபெக்டாக வந்து படிச்சுட்டு இருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னா சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க, கால்பர் வந்து எப்போ வேணால் கால்பர் பண்ணலாம். அப்படி இருக்கும்போது நம்ம ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் என்னவோ அதுக்கான சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல, கால்புரம் வந்த பிறகு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் கால்புர் டிலே ஆகுது அப்படின்னா இப்போ பாஸ் அவுட் வரக்கூடிய மாணவர்களுமே வந்து போட்டி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் பிஎட் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் இயர், அதே மாதிரி எம்எட் ஃபஸ்ட் இயர், எம்எட் செகண்ட் இயர், இது போக ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ், இது போக கவர்மெண்ட் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய லெக்சர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்போது எல்லாருமே வந்து ஏதோ ஒரு இதில் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர படிக்காமல் இங்கே யாருமே இல்லை. ஓகே, அதனால் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, சார் என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து எம்எஸ்சி பிஎடு, எம்ஏ பிஎடு, எம்காம் பிஎடு, எம்சிஏ பிஎடு, பிஇ பிஎடு, நான் டெட் எக்ஸாமுக்கு படிக்கவா இல்லைனா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க. எனக்கு தெரிஞ்ச அளவில் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிங்க. உங்ககிட்ட பிஜி ப்ளஸ் பிஎட் இருக்குது அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிங்க. இல்லை என்கிட்ட யூஜி ப்ளஸ் பிஎட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். அது போக சார் நான் பேப்பர் 1 பேப்பர் 2 கிளியர் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் குவாலிஃபிகேஷன் வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நியமன தேர்வு எஸ்ஜிடி, அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி, அப்படி இல்லை அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இது போக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அதாவது டிஓ எக்ஸாமுக்குமே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக வீடியோ தரேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம். ஸோ இந்த பாலிடெக்னிக் லெக்சர் எக்ஸாம் பொறுத்த மட்டும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ட்ரிபிள்இ, இசிஏ எக்ஸெட்ரா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், இந்த மாதிரி படித்தவங்க எல்லாத்துக்குமே வந்து கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜில் வந்து லெக்சராக பண்ணிக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 or 3 மந்த்துக்கு முன்னுக்கூட்டி வரைக்குமே வந்து கவர்மெண்ட் காலேஜில் வந்து வேகன்சி வந்து இருக்குது, இன்னும் ஃபில் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 500+ வந்து வேகன்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ, இசிஏ, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களுமே அதுக்கு வந்து தாராளமாக ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகே, டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல். டெக்னிக்கல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே வரும். நான் டெக்னிக்கல் அப்படின்னா இங்கிலீஷு, மேத்தமேட்டிக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து நான் டெக்னிக்கலில் வந்து கவர் ஆகும். அப்போ அதுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம். ஸோ பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமை பொறுத்த மட்டும் ப்ரீவியஸ் இயரில் 2 வருஷமாக வந்து காண்டக்ட் பண்ணாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா யூஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தா போதுமானது. கிட்டத்தட்ட நம்ம டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் டூ எக்ஸாமினேஷனுக்கு ஈக்குவலாக வந்துருக்கும். அதே மாதிரி ஒரு சில இடத்துல மட்டும் நம்ம கல்வி உளவியல் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே ஜென்ரல் சயின்ஸ் வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இதுக்கு நீங்கள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா இதுக்குமே தாராளமாக நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு
செகண்டரி கிரெடிட் டீச்சர்ஸ் அண்ட் யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாமுக்கு யார் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னா, சார் என்கிட்ட வந்து யூஜி ப்ளஸ் பிஎட் மட்டும்தான் இருக்குது, அதே மாதிரி நான் ப்ரீவியஸில் நடந்த டெட் எக்ஸாமில் பேப்பர் 1 பேப்பர் 2 நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, நீங்களுமே பேப்பர் 1 அப்படின்னா எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். பேப்பர் 2 அப்படின்னா யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். இது ஏன் நான் ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கால்பரி எப்போனா வேணால் வரோம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணி வேலைக்கு போயிடலாம். அப்படி இல்லை நான் வந்தப்பறம் தான் படிப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா போட்டி நிறைந்த உலகத்தில் யார் முந்திக்கிட்டு போகிறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ணி உள்ளே போகிறாங்களே தவிர, அதை விட்டுட்டு கால்பரை வந்தப்பறம் படிக்கிறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது வந்து கிடையாது. ஏன்னா இப்போ நமக்கு வந்து நிறையா டைம் இருக்குது. ஒன்ஸ் கால்பர் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம படிக்க புக்கு தூக்கும், நமக்கு ஹெல்த் சரியில்லாமல் போகும், ஃபேமிலியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும், எக்ஸட்ரா. அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ இருந்தே நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ உள்ள சுச்சுவேஷனில் அந்த நோட்டிஃபிகேஷன் டைமில் நமக்கு எந்த சுச்சுவேஷன் வந்தாலுமே பயப்படாமல் தைரியமாக எக்ஸாமை வந்து அப்ரோச் பண்ணலாம். அப்போது படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும், படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், அதே மாதிரி யூஜிடிஆர்பி எஸ்ஜிடி இந்த மாதிரி எக்ஸாமினேஷன் எல்லாத்துக்குமே வந்து போட்டி அதிகமாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி டெட் எக்ஸாம் ஃபஸ்ட்டு டைம் அட்டன் பண்ண போகிறவங்க, ஆல்ரெடி அட்டெம்ப்ட் கொடுத்தவங்க, ப்ளஸ் எஸ்ஜிடி அதே மாதிரி பிடி அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு வந்து போட்டி போடக்கூடியவர்கள், அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு போட்டி கூட மாணவ மாணவிகள், டீச்சர்ஸ், இவங்க எல்லாருமே வந்து நல்ல ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அகாடமி மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் வந்து ஏகப்பட்ட அகாடமி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு அகாடமிலுமே சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா டீச்சர்ஸ் வந்து ஆன்லைன் மோடில் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இங்கே யாருமே படிக்காமலாம் வந்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எதையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எஃபோர்ட்டை வந்து நல்லா போடுறீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போகலாம். அதை விட்டுட்டு நான் இன்னும் ப்ரிப்ரேஷனே பண்ண ஸ்டார்ட் பண்ணல, சிலபஸை கூட பார்க்கல, நான் வந்து ஆனுவல் பிளானரை பார்த்துட்டு தான் படிப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு வின்னர் கிடையாது, லூசர் மட்டும்தான். அப்போது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படிங்க. இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம். அவங்க நினச்சாங்க அப்படின்னா திடீர்னு ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு 2-3 நாளில் நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேபி அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பயப்படாமல் அதை வந்து ஈஸியாக அப்செட் பண்ணிக்கலாம். நம்ம படிக்கவே இல்லை, வந்த பிறகு தான் படிப்போம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. படிங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. அதே மாதிரி புலம்பாதீங்க, புலம்புடிங்க அப்படின்னா ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது. புலம்பாமல் புக்கை எடுத்து படிங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி டெட் எக்ஸாம், பிஓ எக்ஸாம், அதுபோக யூஜிடிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் லெக்சர் எக்ஸாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டித் தேர்வுக்கு வந்து நம்ம அகாடமி சார்பாக ஆன்லைன் முறையில் நம்ம டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் எல்லாமே இஷ்யூ பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த வீடியோ தொகுப்பை டிஆர்பி நடத்தக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய மாணவ மாணவிகள், டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.